Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are discussing Thomas King's essay, Godzilla versus Post-Colonial. அப்போ நீங்க இதை வேற மாதிரியும் இன்டர்பிரட் பண்ணலாம் டைட்டில் primitive versus the modern. Okay, the so-called non-celebrated versus the celebrated. அப்போ நம்ம ஆள் வந்து நம்ம ரைட்டர் தாமஸ் கிங் நேட்டிவ் ரைட்டர், ஹி கிளைம்ஸ் டு பி a நேட்டிவ் ரைட்டர். அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் அசம்ஷன்ஸ் ஆஃப் த போஸ்ட் கொலோனியல். அதனால நான் போஸ்ட் கொலோனியல் அப்படிங்கிற அந்த டேர்முக்கு பதிலாக நான் ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் கொடுத்துருக்கேன். பட் மை இன்டென்ஷன் இஸ் நாட் டு ரீப்ளேஸ் தட் டேர்ம் வித் சம்திங், பட் அதனுடைய பேசிக்ஸ்ல எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறார். அதை தான் இங்க சொல்ல போறாரு. என்ன சொல்றாருன்னா, creating new terms just to replace old one is a pointless exercise. அது ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு எக்ஸசைஸ் சார், அதை பண்றதுக்கு நான் வரல. பட் என்னோட இன்டென்ஷனை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஐ டோன்ட் இன்டென்ட் டு ரீப்ளேஸ் போஸ்ட் கொலோனியல் த டேர்ம் வித் த டேர்ம்ஸ் தட் ஐ மென்ஷன், தட் இஸ் நேட்டிவ் ரைட்டிங். அந்த நேட்டிவ் ரைட்டிங்குள்ளார 4 விஷயம் இருக்கு. என்னென்ன 4 விஷயம்? What are the 4 writings within native writings? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். One of you can unmute and can tell me what are the 4 writings that the author endorses? அந்த ஆர்டர்ல கரெக்டா சொல்லுங்க. Native, இங்கே தான் இருக்கு. ட்ரைபல், இன்டர்ஃபியூஷனல், பாலிமிக்கல், அசோசியேஷனல். இந்த 4 விஷயம் இருக்கு. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 4 விஷயமும் ஓகே, இட் இஸ் நாட் இன்டெண்டட் டு ரீப்ளேஸ் த டேர்ம் போஸ்ட் கொலோனியல், பட் மை எய்ம் இஸ் டு டெல் தட் தீஸ் ஆர் குட் ஒன்ஸ் அண்ட் டு டெல் தட் த டேர்ம் போஸ்ட் கொலோனியல் ஹேஸ் லிட்டில் ப்ராப்ளம்ஸ். ஓகே, அந்த டேர்மை நீங்க கையாளும் பொழுது அந்த டேர்முடைய கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலனைசர்ஸ் அவங்களுடைய கல்ச்சரை மேல வச்சு நம்முடையத கீழே வச்சு பாக்குறது. அதனால அங்க வந்து அதனுடைய அசம்ஷன்ஸ்லையும் அதனுடைய ஐடியாலஜிலையும் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, he is going to celebrate again the 4 types of writing. என்ன the 4 types of writings are? Tribal, interfusional, polemical and associational. These are great. How are they great அப்படிங்கும்போது, போஸ்ட் கொலோனியல் என்ன பண்ணும் அப்படின்னா, will always suggest a historical timeline. இந்த இதுல இருந்து இது வரைக்கும் இது ஒரு ஏஜ், அதுல இருந்து அது வரைக்கும் அப்படின்னு ஏஜ்னு சொல்லும். ஆனா ட்ரைபல் லிட்ரேச்சரோ, இன்டர்ஃபியூஷனல் லிட்ரேச்சரோ, பாலிமிக்கல் லிட்ரேச்சரோ, அசோசியேஷனல் லிட்ரேச்சரோ எந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் டைம் ஃப்ரேமையும் சஜஸ்ட் பண்ணாது. போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it will define and it will limit the literary boundary. இதுதான் பவுண்டரி அப்படின்னு சொல்லும். இதுதான் அந்த டைம் லைனு. இந்த டைம் லைனுக்குள்ளார வர்றது இந்த லிட்ரேச்சர்ல வரும். அப்ப எலிசபெத்தன் லிட்ரேச்சர், ஜெகோபியன் லிட்ரேச்சர் அப்படின்னு ஒரு டைம் ஃப்ரேம் வரும். ஆனா இந்த ட்ரைபல் லிட்ரேச்சர், இன்டர்ஃபியூஷனல் லிட்ரேச்சர், பாலிமிக்கல், அசோசியேஷன் லிட்ரேச்சர் does not define or does not limit literary boundary. ஓகே, அதுவே நீங்க போஸ்ட் கொலோனியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, it will have a nationalist focus, whereas the tribal literature அப்படிங்கிறது இந்த நேஷனலிஸ்ட் ஃபோக்கஸ் இருக்காது. ஏன் அப்படிங்கிறது, நேஷனல் சொல்லிட்டீங்கன்னா மற்ற எல்லாம் அடி வாங்கிரும். இந்தியன் நேஷனலிசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 language 1 culture அப்படின்னு வரும். அது ஒத்து வராது. ஏன் அப்படின்னா, இந்தியா இஸ் a land of many languages, many culture, many religion. ஆமா, நம்ம இதுக்கு வந்து 1 language 1 culture 1 religion அப்படிங்கிற கான்செப்ட் ஒத்து வராது. அது நேஷனலிசம். நேஷனலிசம் என்ன அப்படின்னா, இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியை அழிச்சிரும். ஆனா இந்த ட்ரைபல் லிட்ரேச்சர், இன்டர்ஃபியூஷனல் லிட்ரேச்சர், பாலிமிக்கல் லிட்ரேச்சர், அசோசியேஷனல் லிட்ரேச்சர் will avoid nationalist focus and it will focus on individual community. இன்னும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, we will not rely on Europe and the European arrival. We need not depend on Europe for our existence. அவன் இல்லாம நம்ம இருக்க முடியாதா அப்படின்னா,
ட்ரைபல் லிட்ரேச்சர் சொல்லும் இருக்கலாம், இப்படிதான் நம்முடைய மூதாதையர்கள்லாம் வாழ்ந்தாங்க, ஃப்ரிட்ஜ் இல்லாம வாழ்ந்தாங்க, ஃப்ரிட்ஜ் இல்லாமயே ஒரு சில பொருட்களை வந்து பதப்படுத்தி வச்சிருந்தாங்க, ஒரு வாழ்வியல் முறையில் இருந்தது, நல்ல ஹெல்த்தியா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் அப்படின்னு வச்சிருக்கிறோம், வாஷிங் மிஷின் வச்சுக்கோம், ஏசி வச்சுக்கோம். ஆனா என்ன பண்றோம்? சந்தோஷமா இல்ல. ஏன்? எல்லாத்தையும் கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு? we don't need to depend on. அதுதான் இங்க அந்த ஒரு பிரெஞ்சு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. there is a French term used. என்ன அப்படின்னா, we need not depend on the arrival of the European for our existence, for our meaningful existence, for our happiness. We have our own. அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? I am going to speak about a few native writers who have some stuff. யாரு அப்படின்னா, the native writers are Gerald Vizina and Craig Key Street. இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய ஒர்க்ஸ் வந்து நமக்கு எக்ஸாம்பிளா கொடுக்க போறாரு. நேட்டிவ் ரைட்டிங்ஸ் which is better than the colonial writing. Who are those writers? ஒன்னு வந்து ஜெரால்ட் விசினா. இன்னொரு ரைட்டர் யாரு? இன்னொரு ரைட்டர் கிராக் கீ ஸ்ட்ரீட். இந்த ரெண்டு ரைட்டர்ஸுமே they have great contributions to, they have made great contributions to the world. They have gone beyond the boundaries but still retain the native identity. சரியா? அப்போ அந்த விசினருடைய அந்த போஸ்ட் மாடர்ன் நாவல் டார்க்னஸ் இன் செயின்ட் லூயிஸ் பேர் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஒர்க் கிரீவர் அண்ட் அமெரிக்கன் மங்கி கிங் இன் சைனா. இது ரெண்டும் எழுதுனது வந்து ஜெரால்ட் விசினா. அடுத்தது இன்னொருத்தர் ஸ்ட்ரீட் ஒரு ரைட்டர் சொன்னோம் இல்லையா? வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி ரைட்டர்? ஃபுல் நேம் கிராக் கீ ஸ்ட்ரீட். அவருடைய ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் ஆர் ஸ்பெகுலேட்டிவ் ஃபிக்ஷன்ஸ். அவர் ஸ்பெகுலேட்டிவ் ஃபிக்ஷன் எழுதியிருக்கிறார். ப்ளீடிங் மேன் அப்படின்னு ஒரு ஒர்க்கு. இன்னொன்னு இஃப் ஆல் எல்ஸ் ஃபெயில். இது எல்லாமே ஒரு சின்ன பவுண்டரிக்குள்ளார சிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத்தார் என்ன சொல்றாரு? லெட் மீ டெல் யூ, நான் சொன்ன டேர்ம்ஸ் வந்து need not be perfect or it need not be a lasting ones. இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் I cannot accept the term post-colonial. என்னுடைய டேர்ம் வந்து அவ்வளவு பெருசு. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் சொன்ன அந்த 4 விஷயம் ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அதே நேரத்துல இது ரொம்ப காலம் நீடிக்குமா அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் என்னால போஸ்ட் கொலோனியல் அப்படிங்கிற டேர்ம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்? ரீசன் சொல்ல போறாரு. போஸ்ட் கொலோனியல் எனக்கு ஒத்து வராது, என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போஸ்ட் கொலோனியல் in its core, in its essence, in its base is both imaginative and imperialistic. அந்த காலனிய ஏகாதிபத்தியத்தை நமக்கு மீண்டும் நினைவூட்டக்கூடியது. அந்த நம்மளுடைய காலனைசர்ஸை பத்தி நம்மளை திருப்பியும் கற்பனை உலகிற்கு நம்ம எட்டு செல்வது, இது நமக்கு ஒத்து வராது, வேண்டாம். ஏன் வேண்டாம் அப்படின்னா, இட் ஃபோர்ஸஸ் an identity onto people. நமக்கு ஒரு ஐடென்டிட்டி. நம்ம வந்து ஒரு காலத்துல ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக இருந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு முத்திரை நமக்கு பதிக்கப்படுகிறது. இது நமக்கு வேண்டாம். அந்த பேரை நம்ம ஏத்தா தானே நமக்கு அந்த முத்திரை வரும். அந்த போஸ்ட் கொலோனியல் அப்படிங்கிற டேர்மே நம்ம வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டா, அதுதான் நம்முடைய ஆத்தருடைய ஆர்கியூமெண்ட். ஓகே, ஏன் அந்த ஐடென்டிட்டி வேண்டாம் அப்படின்னா, we did not choose it or we did not want to become post-colonial subjects. ரெண்டாவது, the term post-colonial imposes a colonial framework on identity even while trying to move beyond it. அப்ப நீங்க போஸ்ட் கொலோனியல் ரைட்டர்ஸ் இருக்காங்க, நீங்க வந்து வெஸ்டர்னர்ஸ் திட்டுறவங்க இருக்காங்க. எப்படி அவங்க திட்டுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தெரியாமலே அவங்க என்ன பண்றாங்க, நாங்க ஒரு காலத்துல வந்து இந்த காலனைசர்ஸ் கிட்ட அடிமைகளாக இருந்தோம் அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணிக்கிட்டு தான் அவங்களை திட்ட முடியும். அப்ப நம்ம மேல ஒரு முத்திரையை நம்மளே ஏன் பதிச்சுக்கணும்? அப்ப அந்த டேர்மையை தூக்கி போட்டுட்டு நமக்கான டேர்ம்ஸை பயன்படுத்திக்குவோம். திஸ் இஸ் த ஆர்குமெண்ட்
that is placed by Thomas King. Let's be Godzilla. Godzilla is power. Okay, it will be a great power. Maybe it may be primitive, it may become extinct. இன்னைக்கு காட்சிலாவே இல்ல, எக்ஸ்டிங்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் அவர் வேணும்னே காட்சிலாவை ஒரு சிம்பாலிக்கா எடுத்திருக்கிறாரு இங்க. To refer to native writing, which is a primitive force. That force is greater than the modern forces. நீங்க படம் பார்த்துருக்கணும், கோட்ஸிலா படம். அந்த பிளைட் ஹெலிகாப்டர் எல்லாம் பறக்க விடும், தெரிக்க விடும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேலஞ்சா இருக்கக்கூடியது தான் நேட்டிவ் ரைட்டிங். ஸோ லெட்ஸ் கியர் அண்ட் ஸ்டாண்ட் ஃபார் த நேட்டிவ் ரைட்டிங் அப்படிங்கிறது தான் நம்ம ஆத்தருடைய ஸ்டாண்ட். அண்ட் வி ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் எஸ்ஸே. Are you with me, teachers? ஏதாவது உங்களுக்கு புரியாதது இருக்கா? Did you understand everything? Have you any question? Okay. எப்பொழுதும் போல கொஸ்டின் இல்லை.